என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 டே அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா? தளபதி தளபதி. அது சரிடா, கொள்கை தளபதி தளபதி. என்னடா சரா, எதுக்குடா வந்திய? டிவிக்க 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 டிவிக்க. டேய் டிவிக்க வாடா, விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா, அப்படி ஓரமா போய் வீங்கப்பான்னு சொல்லுங்க. அணில் குஞ்சு அடிப்பா, அணில் குஞ்சு. அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும். அப்ப பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா, போப்பா போய் கிளை ஏறி குச்சி கொம்புக்கு போ. அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு. அணிலே குறுக்க குறுக்க வராத. அணிலே ஒரு மானை, ஒரு காட்டெருமைய, ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை. அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது? அதனால சரி, என்ன பண்றது? என்னப்பா சரி போப்பா போப்பா, அந்த மாதிரி இருக்கு. அது என்ன பண்ணுது? யானை படுத்துட்டா எலி ஏறி ஏறி விளையாடும். அது மாதிரி என்ன ஒண்ணு நடக்குது, ஒண்ணு நடக்குது. நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி. நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்ப, ஆனா நீ இந்த சீமான ஆட்டத்தை பாப்பா பாரு. இந்த 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தையும் என் பக்கம் திருப்பல. நான் பிரபாகர மகன். இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டிரு, கட்டுப்பா கட்டு பாப்போம். வாய்ப்பு இல்ல ராஜா. நீனு என்னென்னமோ தான் பண்ணி பார்த்தா, கடைசியா சரணடைச்சிட்ட. காலையில சோறு போடுறேன், 2 லட்சம் ரூபா உங்களுக்கு காப்பீடு கொடுக்குறேன், செத்தா 10 லட்சம் கொடுக்குறேன். அத முத நாளே சொல்லியிருக்கலாம். பெரிய புத்திசாலி. ஏன்னா நான் முதலாளிகிட்ட வேலை செய்வேன், ஆனா செத்தா காசு கவர்மெண்ட் கொடுக்கும். எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள், எப்படிப்பட்ட அறிஞர்கள். அவனுக்கு என்னடா இருக்கு? அவங்க நாடாடா, அவங்க மொழியா, அவங்க அடையாளமா சொல்ல, அவங்க வரலாறா? இல்லை, நம்முடைய வரலாறடா, நம்முடைய பரம்பரை வரலாறடா. அது அப்படிப்பட்ட வீர பரம்பரையில் வந்தனா சோரம் போனார்கள். தமிழர்கள் தன்னின வரலாற்றை மறந்து சோரம் போனார்கள் என்று வரக்கூடாது. பிரபாகரன் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்தார்கள், தங்கள் இன வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்தார்கள். எழுச்சியும் கிளர்ச்சியுமாக எழுந்த அதிகாரத்தை கைப்பற்றி இழந்த நிலத்தை மீட்டார்கள், அடையாளங்களை மீட்டார்கள் என்ற வரலாற்று பதிவு வரணும். கொஞ்ச நஞ்ச வேலை இல்லடா. ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம கடப்பாரம் மண்வெட்டி கோடாரியோடவே தெரியணும்டா. ஏன்னு வந்த உடனே கடற்கரையை பூரா எடுத்து கடற்கரை ஆகும்டா. இப்பவே பல பேர் அழைச்ச, அண்ணா அந்த கான்ட்ராக்டை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கண்ணே அப்படி. இவங்க எல்லாம் பெரிய வெங்காயங்க. ஒரு 6 அடி எல்லாம் படுக்க மாட்டாப்ல, 2 ஏக்கர்ல தான் படுப்பாப்ல. உள்ள உள்ள படுத்து உருள்வாங்க போடுடா. அப்படியே அப்படியே உருண்டு கடற்கரையில ராத்திரியா இருந்துருச்சு அப்படியே வாக்கிங் போவாங்க போடுறது. டே உங்களை எல்லாம்டா, டே செக்கிழுத்தவன் நாட்டுக்கு என் பாட்டை எங்க படுத்திருக்கான்னு தெரியல, தூக்குல தொங்குனவன் எங்க படுத்திருக்கான்னு தெரியல. நான் டே நீங்கள உங்களை எல்லாம்டா, டே வேணாம்டா. இப்ப ரொம்ப கோவம் வருது. இப்பெல்லாம் அவன் சிக்கிருந்தான்னு வச்சுக்க, செத்தா நான் ஜெயிலுக்கு கொண்டிருப்பேன். ஏன்னா இது என்னது என்னது? டேய் இது என்ன தெரியுமா? பனங்காட்டு நரி சலசொலப்புக்கு அஞ்சாது. திராவிடர்களின் பொன்மொழி. அவனுக்கு தெரியாது பனங்காடே நம்ம தான். அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. 2வது அவன் பனங்காட்டு நரி, நம்ம வன்னிக்காட்டு புலி. அது அவனுக்கு தெரியாது நம்ம யாருன்னு. இந்த பெரிய நடிகர்லாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவரு, ஆமா இப்படி பார்த்துருப்ப. நீ என்ன பாரு பாரு, பின்னாடி இருந்து இப்படி இது பண்ணுவாப்ல. எங்க அண்ணன் சத்யராஜ் மட்டும், தலைவர் எனக்கு வசனம் இல்லை, என்னை தவிர்த்துருங்க. ஏன்னா அவர் நடிக்கும் போது நான் மண்டை ஆடிக்கிட்டு இருக்க முடியாது பாப்ல.
ஆனா இப்ப நிறைய பேர் அவரும் சேர்த்தா மண்டை மண்டை ஆட்டிட்டு இருக்காப்ல. ஐயோ ஐயோ ஐயோ. அப்ப அந்த மாதிரி என்ன ஆயிருது, அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. அங்க போய் நின்றுகிட்டு இருப்பான், நம்ம அப்படி போய் ஐயோ அப்படியா கேசமா கோச்சு பாரு, சீட்டு கொடுப்பாரோ இல்ல ரோட்ல விட்டு போயிடுவாரோ. ஒத்த சீட்டுக்கு அவன் என்ன கத்துறான் நான் பாக்குறேன். அப்ப மொத்த சீட்லயும் போட்டிடுறேன். நாங்க என்ன கத்துக்கத்தனும், என்ன கத்துக்கத்தனும்? டேய், தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி ஒண்ணு இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி. இந்த திமுகவின் உதயசூரியன் எல்லா பேட்டிலையும் இருக்காது, அதிமுகவின் ரெட்டலை எல்லா பேட்டிலையும் இருக்காது, பிஜேபியின் தாமரை எல்லா பேட்டிலும் இருக்காது, காங்கிரசின் கை எல்லா பேட்டிலும் இருக்காது. ஆனா நாம் தமிழரின் விவசாயி எல்லா பேட்டிலையும் இருக்கான். ஏன்? அவன் தான் இங்க இருக்கிறதுலே பெரிய கட்சி, பெரிய கட்சி, பெரிய கட்சி. அவன் ரொம்ப பெரிய கட்சி, எவனும் தொட முடியாது. இந்த பேத்து வச்சிருக்க செங்கல்ல மறுபடி கட்டுறேன் பார், கட்டி தமிழனுடைய தொன்மை கட்டடக்கலை அப்படியே சிதையாம கட்டி அதை உயிர்ப்பிச்சு உலகத்தின் தலை சிறந்த அடையாளமாக நான் மாத்தலைன்னா பாத்தேருங்க. உலக அதிசயத்துல 7 பெருசுக்காயிடா. உலக அதிசயத்தின் முதல் அதிசயமே நம்முடைய பெருவுடையார் கோயில் தான்டா. ஆனா ஏன் அதை நிறுவதற்கு ஆள் இல்ல, கிளைம் சொல்லுவாங்க, அதை கேட்டு பெற உனக்கு அதிகாரம் இல்லை. அதனால இந்த கோட்டை மராட்டிய மன்னன் படைத்தலமா மாறுது. இப்போ புரியுதா? புரியுது இல்ல? இப்ப நம்ம வந்தவன இதெல்லாம் கிழிச்சு போட்டு நம்ம வரலாறு நம்ம எழுதுறோம்டா, நம்ம வரலாறு நம்ம எழுதுறோம். அப்ப எப்படி அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள்னால அவன் சொல்றதெல்லாம் கையிட்டு கேட்டுக்கிட்டு 5க்கும் 10க்கும் 500க்கும் ஓட்ட போட்டு நின்றோம். அதுல ஒவ்வொன்றையும் நம்ம மீட்டுருவாக்கம் செய்யணும். நம்ம மொழி சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு, நம்முடைய கலை இலக்கிய பண்பாடு அழிஞ்சிருச்சு, நமக்கென்று எதுவும் இல்லை, நம்முடைய கலை இலக்கிய வடிவங்கள் இல்லை, எதுவும் நமக்கு இல்லை. உனக்கு அந்த பெருமை இருக்கா? கேரளத்து கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா சொல்றார், உலகத்திலேயே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலேயே படிக்கிற வாய்ப்பை கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி இந்தியாவிலே தமிழர்கள் தான் பெற்றிருக்கிறார்கள். தங்கள் தாய்மொழியிலே உலகத்தின் ஆகச் சிறந்த இலக்கியங்களை, நம்மள மாதிரி இலக்கிய செழுமை கொண்ட வளமை கொண்ட ஒரு மொழி உலகத்தில் எவனுக்கிடா இருக்குது? அந்த மொழி உன் தாய்மொழி என்பதை நீ மறந்தாய். தமிழ் பேசுவது, படிப்பது, எழுதுவது எளிவென்று கருதினாய். உன் பொது புத்தியிலே ஆங்கிலம் அறிவென்று திணித்தான். ஆங்கிலம் லாங்குவேஜ் நாட் அ நாலேஜ் என்று சொல்லித்தர உனக்கு இல்ல. ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்ல. பள்ளிக்கூடம் போய் படிக்காதவன் கூட பிரிட்டன்ல அமெரிக்காவிலே ஆங்கிலம் பேசுவான், அவன் தாய்மொழி. அடுத்தவன் தாய்மொழி எனக்கு எப்படி அறிவாகும் என்ற கேள்வியை நீ எழுப்பல. உன்னுடைய இலக்கியம், உன்னுடைய முன்னவர்கள் கற்றுத்தராத அறிவும் ஒழுக்கமும் வேற எந்த மொழியில் இருக்கிறது? எந்த மொழியில் இருக்கிறது? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகத்தில் முதலாக சொன்னது உன் தமிழ்தான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று நேசிப்பை சொன்னது உன் தமிழ்தான், உன் தமிழ்தான். அதை நாம் மறந்தோம். அதனால் தாய் நிலத்திலே உயிரோடே இறந்தோம். இதான் நடந்திருக்கு.